அதன் பிறகு அது கருமைய மஞ்சளாக மாறுகிறது. அதன் பிறகு அது ஆறி விடுகிறது. ஆறின பிறகு தழும்பு இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி அப்ரேஷன் என்ன ஆகுது? அது அப்ரேஷனை பொறுத்த மட்டும் அது ரத்தம் இருக்கும். 1 மணி நேரத்தில் அந்த ரத்தம் காஞ்சிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நாளில் அது 2 நாளில் அது பக்கா மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு நாளில் விழுந்துடும். அந்த இடத்துல வெள்ளையாக தெரியும். அதுக்கப்புறம் 2 நாளில் அதுவும் மறைஞ்சிடும். சாதாரண தொழில். இதை வைத்து அந்த காயமானது எப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். அதனால ஒரு காயம் 12 மணிக்கு அவன் அடித்தான், இத்தனாம் தேதி 12 மணிக்கு அடித்தான், டாக்டர் பார்க்குறாரு அப்படின்னு இது பண்ணுன்னா அவர்கிட்ட கிராஸ் பண்ணும்பொழுது அதை தள்ளி கொண்டு போக முடியும். ஏனென்றால் அவர் கலர் எழுதியிருப்பார். அந்த கன்ஃபியூஷனை பார்த்தோம்னா அது பிளாக்காக இருந்ததா, ரெட்டாக விவிட் ரெட்டாக இருந்ததா, அல்லது வேறு ப்ளூவாக இருந்ததா அப்படின்னு அந்த கலரெல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த கலரை வைத்து நீங்கள் அந்த நேரத்தை தள்ளி போகணும். அப்படிங்கும்போது அந்த காயம் அவர்கள் சொல்லுகின்றபடி சொல்லுகின்ற நேரத்தில் சொல்லுகின்ற இடத்தில் ஏற்படுத்தப்படவில்லை என்பது நிரூபிக்கப்படுகிறது. அப்படி நிரூபிக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கேள்வி செய்யுது. ஸோ இது அதே மாதிரி ஒவ்வொரு காயத்திற்கும் ஆறுகின்ற தன்மை உண்டு. அந்த ஆறுகின்றதுக்கு ஸ்டேஜஸ் உண்டு. அந்த ஸ்டேஜஸை வைத்து அந்த காயம் எத்தனை நாட்களுக்கு முன்பாக ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் எத்தனை மணிக்கு முன்னால் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை நம்மளால் நிர்ணயிக்க முடியும். அப்படி நிர்ணயிக்கும் பொழுது அதை வைத்து கண்ணுற்ற சாட்சி உண்மையை சொல்லவில்லை என்பதை நம்மளால் நிரூபிக்க முடியும். இது பூரா இன்ஜுரிஸை பொறுத்து. இன்னும் நிறைய இருக்கு, நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. அதனால ஷார்ட்டாக சொல்லுவோம். இந்த காயங்களில் நிறைய விதமான காயங்கள் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் என்று சொல்வார்கள். அதில் அடித்தா இதெல்லாம் இருக்கு. மற்றபடி எப்படி காயம் வரும்? ஒருத்தர் தூக்கு போட்டு செத்துலாம். தூக்கு போட்டு செத்தா அந்த காயங்கள் எப்படி இருக்கும்? அந்த அவனை கழுத்தை நெரித்தால் எப்படி இருக்கும்? அந்த கழுத்தை நெரிக்கும் பொழுது கயிறை வச்சு நெரித்தால் எப்படி இருக்கும்? கையினால் நெரித்தால் எப்படி இருக்கும்? இந்த வித்தியாசம் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இதற்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஹயாய்ட் போன். ஹயாய்ட் போன் என்பதும் இந்த கார்டிலேஜஸ், அந்த அது என்ன சொல்றது, நாவடி எலும்பு, இது அந்த கிளாண்ட், தைராய்டு, தமிழ் என்ன, தைராய்டு, தைராய்டு கார்டிலேஜஸ் கிளாண்ட், அதுக்கு எலும்பு இருக்கு. அந்த எலும்பு இவைகள் உடைகின்றதை வைத்து இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆனால் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லி தெரியும். ஹயர் போன் என்பது நாவடி எலும்பு என்று சொல்வார்கள். அது கட்டாயம் உடைஞ்சிச்சுன்னா நீங்க அது எப்படி உடைந்திருக்கிறது என்பதை வைத்து நீங்கள் சொல்ல முடியும். அதில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு. அதில் ஹார்ன்ஸ் என்று சொல்வார்கள், கொம்புகள், அந்த நீளமான கொம்புகள். அதில் பக்கவாட்டு கொம்புகள். அதில் உடல், அதில் உடல் தனியாக இருக்கும். அந்த பாகங்கள் இவைகளெல்லாம் எப்படி உடைகிறதோ அதை வைத்து என்ன விதமான ஃபோர்ஸ் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் என்பது சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல அமுக்குறீங்க, கையை வச்சு அமுக்கும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல அமுக்குறீங்க, இந்த எலும்பு இது, இந்த எலும்பு என்ன ஆகும்? இது இங்கிட்டு போகும், இது இங்கிட்டு போகும், கீழே இருக்கிறது இங்கிட்டு போகும், இது இங்கிட்டு போகும். சரிதானா? ஏன்னா இந்த இடத்துல தான் ப்ரெஷர். இது உடையும் பொழுது இது வெளியே தள்ளும், இது இங்கிட்டு வரும். அதனால ஆனால் ஃபோர்ஸ் இந்த அளவுக்கு தான். ஒரு சங்க நெரிச்சதாங்கிறாங்களே கையை வச்சு,
கையை வச்சு நெரிக்கும் பொழுது அந்த நாவடி எலும்பானது உடைகின்ற நிலை வேறு மாதிரி இருக்கும். அந்த உடைகிறது எப்படி இருக்குன்னா வெளியே கூடி உடையும். அதே சமயத்துல தூக்கு போட்டு சாகிறான். அந்த கயிறு இருக்குது, அவர் சாகிறான். கயிறு எடுக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த எலும்புகள் உள்நோக்கி உடையும். எப்படி உள்நோக்கி உடையும். அதுல இந்த கொம்புகள் எப்படி உடைக்கிறது, இது எப்படி உடைக்கிறது என்பதை வைத்து போர்ஸ் எல்லாம் உண்டு. தட்ஸ் a very big subject. ஆனாலும் அது கட்டாயம் தெரியணும். இந்த நாவடி எலும்பும் சரி, தைராய்டு கார்டிலேஜும் சரி, எல்லா கேஸ்லயும் வரும். இன்வேரியபிளி எல்லா ஹேங்கிங் கேஸ்லயும் சரி, ஸ்டார்ட்லிங் கேஸ்லயும் சரி, எல்லா கேஸ்லயுமே வரும். ஆனால் இதை எப்படி டிஃபெண்ட் பண்றது, இதுக்கு எப்படி நம்ம டிஃபென்ஸ்ல நம்ம எப்படி கொண்டு போறது? இதுல எப்படின்னா ஆன்டிமார்டம் இன்ஜரி, போஸ்ட்மார்டம் இன்ஜரி என்று உண்டு. அதாவது இறப்பிற்கு முன் ஏற்பட்ட காயமா, இறப்பிற்கு பின் ஏற்பட்ட காயமா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதை எந்த டாக்டர் கேட்டாலும் ஒத்துக்குவாங்க. இறப்பிற்கு பின்னும் ஏற்படலாம், இறப்பிற்கு முன்னும் ஏற்படலாம். இறப்பிற்கு பின் ஏற்பட்டதா முன் ஏற்பட்டதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அதே போல் இந்த கழுத்துல சுருக்கு போடலாம், இதுக்கு ஒரு தடம் ஏற்படுகிறது. இந்த தடமானது இறப்பிற்கு பின்பும் ஏற்படலாம், இறப்பிற்கு முன்பும் ஏற்படலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கும்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்கிமோசிஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது அழுத்தம் கொடுத்து இது பண்ணா அந்த இடத்துல நமக்கு அந்த தோல் வந்து செவந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த தோலுக்கு அடியில் இரத்தம் அப்படியே கசிகிறது, அதனால் அது ஏற்படுகிறது. அதனால ஒரு தடம் இருக்கிறது, கயிற்றின் தடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கயிற்றின் தடம் எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று எப்படி கண்டுபிடிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. சிலர் வந்து நல்லா 5 பவுன் 10 பவுன் நகையெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தடம் இருக்கும், கழுத்தில் தடம் இருக்கும். அது வந்து கழுத்துல கயிறை போட்டு சுருக்கினால ஏற்பட்டதா இல்லை அதுக்கு முன்னாடி ஏற்பட்டதா, அது எப்படி ஏற்பட்டது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் தோலுக்கு கீழ் அது வந்து இரத்த கசிவு இருக்க வேண்டும். தட் இஸ் கால்ட் எக்கிமோசிஸ். எக்கிமோசிஸ் என்பது இருந்தால்தான் அந்த தடமானது இறப்பிற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட தடம். அதாவது சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைந்து அந்த இரத்தமானது கசிவு ஏற்பட்டு எக்கிமோசிஸ் என்ற கண்டிஷன் இருந்தால்தான் அந்த தடமானது இறப்பிற்கு முன்பு ஏற்பட்டதாக. அது இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி நாவடி எலும்பும் சரி, தைராய்டு கார்டிலேஜும் சரி, அது உடைந்தால் அது பக்கத்தில் இரத்த கசிவு இருக்க வேண்டும். அந்த இரத்த கசிவு இருந்தால்தான் அவைகள் இறப்பிற்கு முன்பு ஏற்பட்டது என்று சொல்ல முடியும். அது போக அதை லேபுக்கு அனுப்பி முன்பா பின்பா என்று பார்ப்பார்கள், அது வேற தனி. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது பிணத்தை கையாளும் நிலையில் கையாளுவது சரியான கையாளவில்லை என்றால், அல்லது பிண அறுவை சரியாக செய்யவில்லை என்றால், அது இறப்பிற்கு பின்பு சில காயங்கள் தோன்றுகின்றன. அந்த காயங்கள் இறப்பிற்கு முன்பு தோன்றிய காயங்களை போல் தோற்றமளிக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா latest development in the forensic science is that artifact effect. அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹேங்கிங் கேசஸ்ல.
சூசைட் கேசஸ்ல எல்லாம் முக்கால்வாசி ஹேங்கிங் தான் இருக்கும், தீக்கு அப்புறமே வரும். இந்த ஹேங்கிங் கேஸ்ல இருந்து முக்கியமானது இதுதான். அப்போ என்ன சொல்றான், இந்த ரெகுலர் ஆட்டாப்சி என்று சொல்லுவார்கள். அதாவது இங்கேருந்து இப்படி கீரல் போட்டு அப்படியே இது வந்து பேர் வந்து இங்கேயும் படுத்து அந்த இதை வந்து இது பண்ணுவாங்க. இல்லாட்டி பிளாக் ரிமூவல் ஆஃப் த ஹெட் போட்டு இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது தலையில் இருக்கின்ற இரத்தமானது கருத்திற்குள் செல்வதற்கு ஏதுவாக இருக்குது. அதே மாதிரி இந்த நெஞ்சை பகுதியில் இருக்கின்ற இரத்தமானது கழுத்தில் வருவதற்கும் சான்சஸ் உண்டு. அதனால இந்த அதற்கென்று தனியான முறையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கிறது. அது எப்படின்னா, அந்த கழுத்து பகுதியில் முதல்ல பிளட்லெஸ் ஃபீல்டு என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். இரத்தம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது தலையில் இருக்கின்ற இரத்தமோ நெஞ்சு பகுதியில் இருக்கின்ற இரத்தமோ கழுத்தில் வராதபடிக்கு முதலில் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் கழுத்தை அறுக்கணும். அதன் பிறகு முக்கால்வாசி 100% டாக்டர்ஸ் வந்து அதை செய்வது இல்லை. நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஒத்துக்கணும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செஞ்ச பிறகு அந்த இரத்த கசிவு இருக்கிறதா என்று பார்த்தால், இரத்த கசிவு இருந்தால் அது இறப்பிற்கு முன்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக. இந்த இரத்த கசிவு இல்லை என்றால் அது இறப்பிற்கு பின்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. அதனால் you have to make a bloodless field and see that அதுல இரத்த கசிவு இல்லைன்னு எழுதிடுவாங்க டாக்டர்ஸ். அப்படி எழுதிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த நாவடி எலும்பு உடைந்திருக்கிறது, தைராய்டு எலும்பு உடைந்திருக்கிறது, அந்த லிகேச்சர் மார்க் இருக்கிறது என்பதை வைத்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவோ கழுத்தை நிறுத்தி கொண்டதாகவோ தூக்கு மாட்டி கொண்டதாகவோ சொல்ல முடியாது. இப்போ ஹேங்கிங் கேஸ் எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோவிங் tell the term also, it's asphyxial death. It will come in that. Hanging cases, asphyxial death. அது அப்புறமே என்ன இந்த த்ரோட்டை பொறுத்து மட்டும் இவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மேடம் சொல்றதே கண்டினியூ பண்ணி சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கழுத்து நிறுத்தி கொள்ளப்படும் போதும் மற்றபடி தூக்கு போட்டு கொள்ளப்படும் போதும் அல்லது மூச்சை அடக்கி சாவை ஏற்படுத்தும் பொழுதும் வேறு எப்படி ஏற்படுத்தணும், அஸ்பிக்சியல் டெத் என்று சொல்லுவார்கள். டெத்தில் வந்து எப்படின்னா ஷாக், டெத் டியூ டு ஷாக், death due to hemorrhagic shock, death due to asphyxia என்று பல வகைகள் உண்டு. இன்னும் சின்கோப் அதெல்லாம் இருக்கு, அதுவும் டிஃபரெண்ட். ஆனால் அஸ்பிக்சியல் பொறுத்த மட்டும் எப்படின்னா பெட்டேக்கியல் ஹெமரேஜ் என்று சொல்லுவார்கள். பெட்டேக்கியல் ஹெமரேஜ் என்று சொல்லப்படும். அது எப்படின்னா இந்த முகத்தில் குறிப்பாக கண்பட்டை போன்ற இடங்களில் புள்ளி புள்ளியாக, பெட்டேக்கி என்றால் புள்ளி புள்ளியாக இருக்கிறது, புள்ளி புள்ளியான இரத்த கசிவு இருக்கும். That is the main symptom of asphyxial death. எப்படி முகத்தில் புள்ளி புள்ளியாக இரத்த கசிவு இருக்கும். அது தெரியும், புள்ளி புள்ளியாக தெரியும், சிவப்பா ரத்தம் அங்கே. அதே மாதிரி லங்ஸ்ல ரெடியூஸ் ஸ்பாட் என்று சொல்லுவார்கள். அது வந்து அதுவும் புள்ளி புள்ளியாக இரத்த கசிவு, நுரையீரல் இவை இருந்தால்தான் அந்த டெத் இஸ் டியூ டு அஸ்பிக்சியா இருக்கும். அஸ்பிக்சியல் டெத் என்பதற்கு இருக்கிற ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் என்னன்னா இந்த அதனுடைய பெட்டேக்கியல் ஹெமரேஜும் ரெடியூஸ் ஸ்பாட்டும் இருக்க வேண்டும். ஏன்னா அஸ்பிக்சியல் டெத் பல காரணங்களால் ஏற்படணும். இயற்கையான காரணங்களாலும் அஸ்பிக்சியல் டெத் ஏற்படலாம், விஷம் சாப்பிட்டாலும் அஸ்பிக்சியல் டெத் ஏற்படலாம், கழுத்தை நிறுத்தி கொண்டாலும் அஸ்பிக்சியல் ஏற்படலாம், மூச்சு திறனால் அஸ்பிக்சியல் டெத் ஏற்படலாம்.
அதனால் அஸ்பிக்ஸியல் டெத் என்பது ஒரு வகையான இறப்பு. அந்த இறப்பு எப்படி ஏற்படுகிறதா, இது காற்று உள்ள போகிறதால இரத்தத்திற்கு ஆக்சிஜன் கிடைக்காததனால் ஏற்படுகின்ற ஒரு இறப்பு. உங்களுடைய இருதயத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைக்கலன்னா அஸ்பிக்ஸியல் டெத். அதுலேயும் குறிப்பாக அந்த அஸ்பிக்ஸியல் டெத் வந்தவர்களுக்கு குறிப்பாக என்னன்னா இரத்த குழாய் மட்டுமல்ல, மூச்சு குழாய் மட்டுமல்ல, ரத்தம் சில சமயங்கள் உறைந்து வரும். அதனால இப்போ கம்ப்ளீட்டா ஹெமரேஜிக் டெத் என்று சொன்னால் அவனுடைய ஹார்ட்டை வெட்டி பார்த்தோம் என்றால் அதில் சேம்பர்ஸ் எம்டியாக இருக்கும். ஆனால் சில சமயம் ஒரு சேம்பர் மாத்திரம் இருக்கும், ஒரு சேம்பர் எம்டியா இருக்கும். சில சமயம் என்னன்னா அதுக்குள் காற்று வந்துருக்கும். தட் இஸ் கால்ட் ஏர் எம்பாலிசம். ஏர் எம்பாலிசம் என்று நிலை இருக்கும். இதை வைத்து எந்த விதமான இறப்பு ஏற்பட்டது என்று சொல்ல முடியும். இது முக்கியமானது என்னென்றால், ஏர் எம்பாலிசம் எப்படி ஏற்படுகின்றது என்றால், இந்த கழுத்து பகுதியில் கரோட்டிட் ஆர்டரி என்று இருக்கிறது, அதே போல் டியூபுலர் வெயின் என்று இருக்கிறது. அந்த இரத்தமானது பீச்சு அடிக்கும். டேபிள்ல வச்சு ஆபரேஷன் பண்ணும்பொழுது அந்த ரூஃப் ரத்தமாயிரும். அப்படி பீச்சு அடிக்கும். கரோட்டிட் ஆர்டரி கட் ஆச்சுன்னா இன்ஸ்டன்டேனியஸ் டெத் தான். So it is very difficult. But whether he would have lived for some time, oral dying இருக்குன்னா கட்டாயம் இது பண்ணணும். அந்த காற்றானது அந்த சேம்பர்ஸை வந்து ஃபில் பண்ணிடுது. அதனால அந்த சேம்பர்ஸ்ல ஏர் அடைத்து போகிறது. That is called air embolism. ஏர் எம்பாலிசம் இருந்ததுனால் அதுல வந்து இந்த ஜுகுலார் வெயின் கட்டாயி இருக்கிறது என்று இப்போ கழுத்துல விட்டுறாங்கிறத வச்சு நம்ம வந்து இதை வந்து கட்டாயமாக கேட்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் கரோட்டிட் ஆர்டரி கட்டாகவில்லை என்றால் ஏர் எம்பாலிசம் இருக்க முடியாது. இது மாத்திரம் கட்டாக தான் ஏர் எம்பாலிசம். அதே போல் பல சிம்டங்கள் உண்டு. அந்த சிம்டங்களை வைத்து எந்த விதமான காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்ல முடியும். இந்த இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த தூக்கு போட்டு சாகிறது இதுல எல்லாம் பார்ஷியல் ஹேங்கிங் என்று உண்டு. அந்த பார்ஷியல் ஹேங்கிங்ல வந்து காலானது தலையை தொட்டு கொண்டு இருக்கும். குட்டிக்கால் கூட இருக்கும். அப்போ அந்த பார்ஷியல் ஹேங்கிங் இருக்கும். பார்ஷியல் ஹேங்கிங் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும், ஃபுல்லா ஹேங்கிங் இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்த கழுத்தில் இருக்கிற கயிறு, அந்த கயிறினுடைய பொசிஷனை வச்சு அதில் இருக்கிற முடிச்சினுடைய பொசிஷனை வச்சு சொல்ல முடியும். அதனால கற்பனரே எப்படின்னா, ஒரு தூக்க போட்டுச்சுன்னா அந்த கழுத்தில் இருக்கின்ற கயிறு, அந்த முடிச்சு இவற்றுடன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப வேண்டும். சும்மா வெறும் பாடியை அனுப்பக்கூடாது. அதை படம் எடுத்து வைக்க வேண்டும். அந்த நாட்டு எப்படி இருக்குங்கிறத வைத்து அவர் தானாகவே தூக்கு போட்டுக் கொண்டாரா அல்லது வேற எப்படியும் ஆகிறதா என்று சொல்ல முடியும். அதனால் தூக்கு போட்டு சொன்ன அஸ்பிக்சியல் டெத் என்பது எப்படி ஏற்படுகிறது என்று தெரிந்து கொண்டீர்கள். இந்த லாஸ்டா அவங்க மொத்தம் சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். தட் இஸ் வித் ரிகார்ட் டு தி பர்த். ஏன்னா நிறைய பர்ன் கேசஸ் தான் வரும். அதுல எப்படின்னா அதுலேயும் கிளாசிஃபிகேஷன் உண்டு. அதாவது ஹீட்னால எப்படி ஏற்படுகிறது என்பது. ஹீட்னால உங்களுக்கு பர்ன்ஸ்லையும் வரும், கொதிக்கின்ற வெந்நீரையோ வேறு திரவத்தையோ போட்டால் அதுக்கு எப்படி காயங்கள் ஏற்படுகிறது. அது போக என்ன எலக்ட்ரிகேஷன்ல எப்படி வருகிறது என்ற வித்தியாசங்கள் தான் இருக்கிறது. இப்பொழுது
கொதிக்கின்ற தண்ணீரையோ இதோ கொடுத்தா எந்த விதமான காயங்கள் ஏற்படும்? That is a specific word. That is scars. Scars என்று சொல்வார்கள். SCALD. வடு இல்ல, அதுதான் காயமே. burns சொல்றீங்களா, அதே மாதிரி scars. burns வந்து naked fire என்று சொல்வார்கள். தீப்படுவதனால் ஏற்படுகிறது. ஒரு சூடான பொருளால் படுவதனால் ஏற்படுவது வந்து scars. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். scars are different from burns. burnsல வந்து naked fire இருக்கணும். தீயானது நேரடியாக உடம்பில் பட வேண்டும். scars என்பதில் சூடான ஒரு பொருள் நம் மீது படும் பொழுது ஏற்படுகிறது. scars இருக்கும் பொழுது அதனுடைய காயங்கள் வேறு தன்மையில் இருக்கும். burnsல வேறு தன்மை இருக்கும். burnsல வந்து கரி போகுது, scarsல கருகாது. scarsல வந்து கொப்பளங்கள் ஏற்படுகிறது, burnsல கொப்பளங்கள் ஏற்படாது. burnsல வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, burnsல வந்து டிகிரிஸ் உண்டு. டிகிரிஸ் போக அது ரூல் ஆஃப் 9 என்று சொல்வார்கள். நீங்க 100% burns, 50% burns, 80% burns அப்படின்னு எதை வைத்து கால்குலேட் பண்ணிக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும். டாக்டர்ஸ் வந்து 100% burn, 100% or 80% or 60%. அதுக்கு என்னன்னா ரூல் ஆஃப் 9 அந்த புத்தகத்தை கொடுத்துருமே, ரூல் ஆஃப் 9 என்று உண்டு. அது ஒவ்வொரு பகுதிக்கும் 9 9 9 9 என்று பிரித்திருக்கிறார்கள். அது மர்மஸ்தானம் மொத்தம் 1, மீதி எல்லாம் 9 9 வரும். தலை 9, மார்பு 9, முதுகு 9, கை 9, இந்த கை 9, தொடை, கால், அப்படி பின்புறம் ஆகியவற்றுக்கெல்லாம் 9 9 இருக்கிறோம். That is called rule of 9. அதை வைத்துதான் அவர்கள் இத்தனை % burns இருக்கு அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. டிகிரி என்பது வேறு, டிகிரி என்பது வேறு, இந்த பெர்சன்டேஜ் என்பது வேறு. அது ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. டிகிரி என்பது ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி, ஃபோர்த் டிகிரி, ஃபிஃப்த் டிகிரி, சிக்ஸ்த் டிகிரி வரைக்கும் இருக்கு. அது எப்படின்னா, காயம் உடம்பில் எவ்வளவு ஆழத்திற்கு பாதித்திருக்கிறது என்பதை பொறுத்து சொல்லப்படுவது டிகிரி. பர்ன்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியல், நம்முடைய உடல் மேற்பகுதியில் எவ்வளவு பாதித்திருக்கிறது என்பதை அந்த பெர்சன்டேஜில் சொல்லுகின்றார்கள். ஆழம் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு பதியப்பட்டது என்பதை சொல்லுவது அது வந்து எப்படின்னா, அது வந்து டிகிரிஸ் தான் சொல்லணும். அதுல ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி இருக்கு. அதாவது தோல் அளவுக்கு இருக்கிறது, சதை அளவுக்கு, எலும்பு முதல்கொண்டு பாதிக்கப்படுகிறது, உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுகிறது. அதை வைத்து அது இத்தனை டிகிரி என்று சொல்லுவோம். 6 டிகிரி என்னன்னா ஆல்மோஸ்ட் கருகி போயிட்டான்னு அர்த்தம், ஃபுல்லா கருகி போயாச்சுன்னு அர்த்தம். அதனால டிகிரிஸையும் பெர்சன்டேஜையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா டிகிரிஸ் வந்து எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டிகிரிஸை வைத்து அந்த பெண்ணோ ஆணோ, தீக்காயப்பட்ட பெண்ணோ ஆணோ பேசும் நிலையில் இருந்தாரா இல்லையா என்று சொல்லணும். முக்கால்வாசி அதுதான் டெத்து டைமிங் டிசிஷன் வரும். அதை கணக்கிடுவதற்கு இவங்க இந்த பெர்சன்டேஜ் வச்சு சொல்ல முடியாது. சில சமயம் 100% இருக்கும், நல்லா பேசுவோம். சில சமயம் 5% கூட இருக்காது, பேச முடியாது. ஏன்னா அங்க வந்து 6 டிகிரி அஃபெக்ட் ஆகிருக்கும், அவ்வளவு தூரத்துக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். அந்த ஒரே பகுதியில் மட்டும் எக்கச்சக்கமான இது போயிடும். அதனால தீ காயங்களின் அளவை வைத்து நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஸ்கார்ஸ்ங்கும் பொழுது அது வந்து கொப்பளங்கள் ஏற்படுகிறது, அதுவும் எப்படி ஏற்படுகிறது என்று அதை வைத்து சொல்லும். அது போக எலக்ட்ரிஃபிகேஷன் என்பதில் ஒரு 2 பாயிண்ட் சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எலக்ட்ரிஃபிகேஷன்ல ஒரு கம்பியை பிடிக்கிறோம், ஷாக் அடிக்குது, செத்துறோம். அப்போ எப்படிப்பட்ட காயங்கள் இருக்கும்? அது காரணம்
ஒரு கம்பியை பிடிக்கும் பொழுது எலக்ட்ரிக் இது பண்ணும் பொழுது அந்த இடத்தில் ஏற்கின்ற பகுதியிலிருந்து அந்த கரண்டானது பாஸ் ஆகி தரைக்கு போகிறது. அது வந்து எப்படி போகிறது என்பதை படம் போட்டு சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல அதிகமான கருகள் இருக்கும், இந்த இடத்துல அதிகமான பாதிப்பு இருக்கும். இல்லை இந்த இடத்துல பட்டிருக்குன்னா இந்த இடத்துல அதிகமான அதே மாதிரி துப்பாக்கி குண்டுலையும் என்ட்ரி ஒன் எக்ஸிஸ்ட் குண்டிட்டு இருக்கும். இதுகளை வைத்து எந்த திசையிலிருந்து ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, எப்படி இறந்திருக்க முடியும் என்று சொல்ல முடியும். ஆகவே நேரம் இல்லை என்பதால் முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முடிந்தால் மறுபடியும் தேங்க்யூ. Carbohydrate sedimentation in our mouth, how to identify it, sir? Carbohydrate. Sedimentations in our mouth. She had taken rice now, how to identify in our mouth sedimentation? Mouth sedimentation is there. And saliva secretion. Saliva and other things. That is a different technique they are using it. Because taking sample, that is entirely different one. And how it affected your body and other things, that is also entirely, that is biological test பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம பார்த்துலாம் ஒன்று we are taking into consideration that also. And in the mouth, you cannot say whatever, how he is munching, how the saliva mixing and other things. But whatever the thing is, the digestion starts in the mouth and ends no. Once its chyme goes into the intestine, then only absorption is there. And then the rest of it is, even without digestion, it is coming out. So there is nothing. So digestion, what meant is that starts in the mouth and ends in the stomach. That's all. அந்த தலைவர் இது வந்து மிக்சிங்கு மன்ச்சிங்கு இதை பற்றியெல்லாம் நமக்கு கரெக்டாக பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா digestion doesn't mean, we mean by a single, how much time it takes to make it as a chyme. கைமந்திரினுடைய சிகிச்சை அந்த கைமான பிறகுதான் அது வந்து டைஜஸ்ட் ஆகுது. கைமாகிற வரைக்கும் அது வந்து டைஜஸ்ட் ஆகாது. அது வந்து பார்ஷலாக அங்கங்கே ஆகிட்டே இருக்கு. ஆனால் கைமாயின பிறகு இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் அண்ட் தென் இட் சென்ஸ் டு த ஸ்மால் இண்டஸ்ட்ரி. For my friend's question, I will send an email with respect to the aspect. I wrote an article on that. Thank you. Sir, excuse me. Actually, in poisonous cases, how we can clarify or classify which poison has its own, time durations which cause immediate death or the days. There are so many classifications. Depends upon the virility of the poisonous. It's a very difficult question because there are different types of poison. Each poison is having its own effect. For example, the பூச்சி மருந்து சொல்றாங்கல்ல, அது வேற. இந்த பூச்சி மருந்துலேயே இந்த செடிகளுக்கு எடுக்கிற பூச்சி மருந்து வேற. அதுக்கு வந்து ஆன்டிடாட் வந்து வேற. அப்போ எறும்புகள்லாம் போடுறாங்கல்ல, அது வேற. அதுக்கு ஆன்டிடாட் வேற. அப்போ மெட்டாலிக் பாய்சன் வாங்க, அதுக்கு வேற. அது புறமே இட் இஸ் எ டிஃபரன்ஸ் சாப்டர். அண்ட் அதில் வந்து எப்படின்னா எவ்ரி பாய்சன், எனி பாய்சன், தேர் இஸ் டோஸ் கால் ஃபேட்டல் டோஸ். அந்த டோஸ் இருந்தால் தான் அவன் இறப்பான். அந்த டோஸ் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் மாறும். ஒவ்வொரு பாய்சனுக்குமே அந்த ஃபேட்டல் டோஸ் வந்து மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேக்ஸ் ஆஃப் த கேஸையும் இதையும் வச்சு இது பண்ணணும். பேக் எல்லா பாய்சனும் ஒரே மாதிரி கிடையாது.
fatal dose is missing. Even alcohol is having fatal dose. ஆல்கஹால் தண்ணி அடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் ஃபேட்டல் டோஸ்னு ஒன்று உண்டு. அந்த டோஸை சாப்பிட்டானா அவன் செத்து போயிடும், அவன் உயிரோட இருக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஃபேட்டல் டோஸ்னு ஒன்று உண்டு. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்க, அது ஏன்னா அதில் வந்து சாம்பிள் எடுக்கலாம். அந்த சாம்பிளை எப்படி எடுத்தான், அந்த சாம்பிளை எப்படி டெஸ்ட் பண்ணால், இதெல்லாம் வச்சு தான் அதை கால்குலேட் பண்ணிக்கணும். சாம்பிள் எடுக்கிறதுலாம் நிறைய இது இருக்குது. அதனுடைய வெயிட் தரணும், அதனுடைய பரிணாமம் தரணும், அதெல்லாம் இது பண்ணணும். அதை வச்சு அவன் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி இத்தனை பர்சன்டேஜ் இருந்ததுன்னு சொல்லணும். அந்த பர்சன்டேஜ் வெதர் இட் இஸ் ஃபேட்டல் டோஸ்னு சொல்லணும். அந்த ஃபேட்டல் டோஸ் வந்துச்சுன்னா நமது மூத்த வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் லட்சுமராஜு அவர்களுக்கு நமது அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில சேர்த்து உறுப்பினர் பால்பாண்டி அவர்கள் சால்வை கௌரவிப்பார். அடுத்தபடியாக அவருக்கு ஒரு நினைவு பரிசாக திரு செல்வா அவர்களும் ஜே ராகவன் அவர்களும் இணைந்து வழங்குவார்கள். ராஜாராமன் அவர்களுக்கு நம்ம செல்வகுமார் அவர்கள் சால்வை அளிப்பார்கள். மூத்த வழக்கறிஞர் பால்பாண்டி அவர்கள் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக வருகின்ற பொறுப்பாளர்களை அறிவிப்பதற்கு மாநில செயற்குழு உறுப்பினர் திரு பால்பாண்டி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஒரு ஆண்டுக்கான ஒரு நிர்வாகிகள் பட்டியல் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஒவ்வொரு கிளையிலும் அறிவிப்பது ஒரு வழக்கம். இந்த ஆண்டு அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் மதுரை மாவட்டம் என்பது எல்லா நீதிமன்றங்களிலும் மதுரை மாவட்டத்தில் எல்லா நீதிமன்றங்களிலும் இந்த மதுரை மாவட்டத்தில் மதுரை டிஸ்ட்ரிக்ட் யூனிட் அப்படின்ற யூனிட்டுடைய பொறுப்பாளர்கள் தான் இருக்கேன். அதே நேரத்தில் இந்த பொறுப்பாளர்களை அறிவிப்பதில் முக்கிய நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு பி செல்வகுமார் மதுரை டிஸ்ட்ரிக்ட் யூனிட்டுடைய பிரசிடென்ட், என் ராஜகோபால் வைஸ் பிரசிடென்ட், ராம சுப்பிரமணியன் வைஸ் பிரசிடென்ட், எம் ஜெகதீசன் செக்ரட்டரி, கருப்பசாமி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, டாக்டர் எஸ் மோகன் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, பி விஜயராஜா ட்ரெஸரர், EC members Murugaraj,
தமிழ்செல்வம், பொன்னுத்துறை, எஸ். மாதவன், ஏ. வேலுச்சாமி, எம். முத்துலட்சுமி, புஷ்பராணி, எஸ். கண்ணன், கே. தினேஷ் இவர்களெல்லாம் வந்துட்டு மதுரை மாவட்டத்துடைய கிளையுடைய பொறுப்பாளர்கள். மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் யூனிட்டுடைய தலைவர் விஜயராகவன், எஸ். சங்கர் சுப்பிரமணியன் வைஸ் பிரசிடென்ட், எஸ். சீலா வைஸ் பிரசிடென்ட், பி. அரவிந்தன் செக்ரட்டரி, சோலை செல்வம் ஜாயிண்ட் செக்ரட்டரி, வனிதா ஜாயிண்ட் செக்ரட்டரி, பி. சிவகுமார் ட்ரெஷரர், பி. சரஸ்வதி இசி மெம்பர், மகேஸ்வரி இசி மெம்பர், வேல்முருகன் இசி மெம்பர், மாரிமுத்து இசி மெம்பர், சந்திரா. திருமங்கலம் கோர்ட் யூனிட் வந்து பொறுப்பாளராக இருக்கிறேன். எம். செல்வராஜ் பிரசிடென்ட், கே. எம். கனகராஜ் வைஸ் பிரசிடென்ட், டி. கனகராஜ் செக்ரட்டரி, கண்ணன் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, சதீஷ் கண்ணன் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, பி. பாரதி ட்ரெஷரர், எஸ். காந்தி இசி மெம்பர், ஷியாம் குமார் இசி மெம்பர், டி. ராஜகுமார் இசி மெம்பர். அதே போல மேலும் கோர்ட் யூனிட் டி. திருப்பதி தலைவர், ஆர். தங்கபாண்டி வைஸ் பிரசிடென்ட், டி. ஆறுமுகம் செக்ரட்டரி, ராம்குமார் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, ராமன் ட்ரெஷரர், விவேக் இசி மெம்பர், சுகுமாரன் இசி மெம்பர். வாடிப்பட்டி கோர்ட் யூனிட் பி. சந்திரமோகன் பிரசிடென்ட், ஆறுமுகம் செக்ரட்டரி, வேலையை கோர்ட் யூனிட் பிரசிடென்ட் ரவிச்சந்திரன், ஏ. பாண்டி செக்ரட்டரி, உசிலம்பட்டி கோர்ட் யூனிட் தாமரை செல்வம் பிரசிடென்ட், எம். பாலச்சந்திரன் செக்ரட்டரி, பால்பாண்டி ட்ரெஷரர். கன்சல்ட்டுடைய கன்வீனர் வந்துட்டு மிஸ்டர் மாதேஸ்வரன். இது ஓராண்டுக்கான நம்முடைய அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்துடைய பொறுப்பாளர்கள், எல்லா பொறுப்பாளர்களுடைய சார்பில் அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் நமது அமைப்பானது வழக்கறிஞர் சங்கமானது மிக பொறுப்போடு இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் ஒரு மாபெரும் சர்ச்சைகளை வழக்கறிஞர் பெருமக்களுக்கு நடத்தி கொடுக்க நாமெல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகையால் இது போன்ற எல்லா வழக்கறிஞர்களும் நம்முடைய அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நடந்த சர்ச்சைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய சட்ட அறிவை மேலும் வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய சீனியர் ஜி. கே. சாரினுடைய குடும்பத்தில் இருந்து இங்கு உங்கள் முன் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எங்களுக்கு பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த இந்த அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் இன்று எங்களுடன் இருந்து பணியாற்றிய செல்வகுமாரை இந்த சங்கத்தினுடைய தலைவராக டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டாக அறிவித்தது எங்களுக்கு ஒரு மகுடத்திலே ஒரு மாநிலம் போல
அதன் செயலாளர் கனகராஜ் அவர்கள் சால்வை அளிப்பார்கள். மாநில செயற்குழு மத்திய அரசு வழக்கறிஞருமான நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வேலுசாமி அவர்களுக்கு ஹைதராபாத் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் முன்னாளில் நினைவு பரிசு வழங்க வழங்கப்படுகிறது. தலைவர் செல்வகுமார் அவர்கள் பொன்னாடை கொடுப்பார். நினைவு பரிசை நம்முடைய செயலாளர் அடுத்தபடியாக திருமணத்தில் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் அறிவொளி அவர்களுக்கு பேரவையின் பிரசிடென்ட் ரவிச்சந்திரன் அவர்கள் சால்வை அளிப்பார். மதுரை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் செயற்பு உறுப்பினருமான மகாராஷ்டிரா சார் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக சால்வை அளிப்பார். ஜெகதீசன் அவர்களுக்கு தலைவர் செல்வகுமார் அவர்கள் சால்வை அளிப்பார். செயலாளர் அரவிந்த்ராம் அவர்களுக்கு தலைவர் விஜயராகவன் அவர்கள் சால்வை அளிப்பார். சார் மேலே வேலூர் கோட்டையின் தலைவர் வழக்கறிஞர் திருப்பதி அவர்களுக்கு விஜயராகவன் அவர்கள் சால்வை அளிப்பார். நெஞ்சார்ந்த நன்றிகளை காவல்துறை சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறோம். நன்றி.